இதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் கைதாகி உள்ளே வராரு. ஓகே. அப்போ வந்து திமுக அரசாங்கம் தான் இருக்குது. இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய தலைவர். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிஞ்சு வரும்போது முதல் ஆளாக வந்து இணைந்தது, அதாவது எம்ஜிஆரோடய இணைந்து வந்தவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவங்க அண்ணன் வந்து திமுகவில் 50 தலைவர்கள் வருவார். கே.ஏ. மதியழகன். கே.ஏ. மதியழகன் வந்து திமுகவில் 50 தலைவர்கள்னு சொல்லக்கூடிய 50 தலைவர்கள் ஒருவர் கே.ஏ. மதியழகன். ஓகே. அவரோட தம்பி கே.ஏ. கிருஷ்ணன். அந்த கே.ஏ. கிருஷ்ணசாமி தான் எம்ஜிஆர் காலத்தில் உடனடியாக திமுகவிலேருந்து வந்து எம்ஜிஆரோடைய வந்து தனி கட்சி ஆரம்பித்ததில் முதல் கட்ட தலைவர்களில் அவர் ஒருத்தர். அவர் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட, என்ன வழக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் அந்த வழக்கில் மதுரை சிறைக்கு வராரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க வந்து செல்வி ஜெயலலிதா. அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க, அவங்க அரசியல் எதிரிகளை எப்படி பழி தீர்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இருந்த சிறை அதிகாரிகள் இவரையும் வந்து அதேமாரி ஒரு முதலமைச்சருக்கு இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அவங்கள தனி சலுகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் மதுரையில் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லியக்கூட பகுதி, அந்த குவாரண்டைன் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய கைதிகள், அதில் வந்து இருக்கக்கூடிய கைதிகள் ஒரு 300 பேர் 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு பிளாக்லேயும் 30-40 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஹால். அதில் ஒரு ஆளாக தான் அவர் இருந்தார். அவருக்கு தனியாக ஒரு செல்லில் இதிலெல்லாம் கொடுக்கல, எந்த சலுகையும் அவருக்கு கொடுக்கல. எல்லா கைதிகளையும் மாதிரி அவரையும் இருந்தேன். அவர் மட்டும் வித்தியாசமாக தெரிவார். அந்த ஈயத்தட்டில் தான் அவர் சாப்பிட்டார். விடுதலை போய் கொஞ்ச நாள் கழித்து தேர்தல் நடக்குது. தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே அவர் சிறைத்துறை அமைச்சராக வர்றார். சிறைத்துறை அமைச்சராகி அவர் வரும்போது